Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Central Bank of Indiaவினுடைய நியூ சென் சூப்பர் 555 டேஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமையும் பல்வேறு விதமான கால அளவில் வெவ்வேறு வகையான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ங்கிறது நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்பணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த எஃப்டி ஸ்கீமில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்குமே இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பேங்க்கில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த நியூ சென் சூப்பர் 555 டேஸ் ஸ்கீமினுடைய கால அளவு 555 நாட்கள். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி 555 நாட்களுக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா 4 விதமான டைப்பில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எஃப்டிஆர், ரெண்டாவதா எம்எம்டிசி, மூன்றாவதா கியூஐடிஆர், நான்காவதா எம்ஐடிஆர். எஃப்டிஆர் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மெச்சூரிட்டி அதாவது 555 நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு திரும்ப தருவாங்க. ரெண்டாவதா எம்எம்டிசி, மணி மல்டிப்ளையர் டெபாசிட் சர்டிஃபிகேட். இந்த டைப்பில் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்டிங் முறையில் உங்களுக்கான ரிட்டர்னை உங்களுக்கு திரும்ப தருவாங்க. மூன்றாவதா கியூஐடிஆர் அதாவது குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் ரெசிப்ட். இந்த டைப்பில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குவார்ட்டர்லி பேசிஸ் அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. நான்காவதா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் ரெசிப்ட். ஸோ இந்த டைப்பில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மந்த்லி பேசிஸில் அதாவது மாதம் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய பண தேவையை பொறுத்து டைப் ஆஃப் டெபாசிட் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட். இந்த நியூ சென் சூப்பர் 555 டேஸ் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 10,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக 10 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய்க்குள்ளே உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை சிங்கிள் பேமெண்ட்டாக டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் டெபாசிட். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 555 நாட்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து 555 நாட்களுக்கு அப்புறம் 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.25% வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அதாவது 7.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அதுவே நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஸ்டாஃபாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் 1% உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வழங்குறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ரிட்டையர்டு ஸ்டாஃப் சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1.50% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் ஆஃப் டெபாசிட். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த 555 நாட்களுக்குள்ள அதாவது ஸ்கீமினுடைய இடைப்பட்ட நாட்களில் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். ஆனால் அதற்காக ஒரு சில சார்ஜஸை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்தியும் ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த சென் சூப்பர் 555 டேஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 555 நாட்களுக்கு அப்புறம் ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம்.
அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 11,578 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,11,578 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 12,417 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,12,417 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 57,794 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,57,894 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 62,086 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,62,086 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 10 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,15,789 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 11,15,789 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,24,172 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 11,24,172 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ நீங்களும் குறுகிய கால அளவில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை பெற விரும்புனீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய இந்த சென் சூப்பர் 555 டேஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.